குடத்தில் இட்ட விளக்கு போலன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஒரு அழகான விளக்கை தூக்கி குடத்துக்குள்ளே வச்சு குடத்தை மூடிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதில் வெளிச்சம் வெளியில் வருமா? வெளியில் வரவே வராது. இது அந்த விளக்குக்கு என்ன இகழ்ச்சி தானே. ஏன்னா விளக்குனாலே பிரகாசம் தான். அதோட பிரகாசத்தை என்ன பண்ணுறோம்? ஒரு குடத்துக்குள்ளே அடைக்கிறோம். அப்போது குடத்தில் இட்ட விளக்கு போல் அப்படின்னா இகழ்ச்சின்னு அர்த்தம். அடுத்து குருடன் கண் பெற்றது போல் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது கண்ணே தெரியாத ஒருத்தனுக்கு நம்ம கண்ணு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான். அப்போ இந்த உவமை மகிழ்ச்சியை குறிக்குது. அடுத்து குன்றை முட்டிய குருவி போலன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த குன்று அப்படின்னா என்னென்னா மலைன்னு அர்த்தம். ஸோ குருவியால் ஒரு குறிப்பிட்ட உயரம் மட்டும்தான் பறக்க முடியும். குருவி மலையை தாண்டி பறக்கணும்னு நினச்சா என்னாகும்? அந்த மலையிலேயே முட்டி கீழே விழுந்துருமா? இது அந்த குருவிக்கு வேதனையை தான் ஏற்படுத்தும். அப்போ குன்றை முட்டிய குருவி போல அப்படின்னா வேதனைன்னு அர்த்தம். அடுத்தது குட்டி போட்ட பூனை போலன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பூனை பார்த்துருக்கீங்களா? குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டியை பாதுகாக்க ரொம்ப முடிஞ்சளவு முயற்சி பண்ணும். அது என்ன பண்ணுன்னா குட்டியை அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த குட்டியை பாதுகாக்கணும்னு பூனை ஒரு தவிப்போடு இருக்கும். அப்போ குட்டி போட்ட பூனை போலன்னா தவிப்பு. அதேமாதிரி பூனை ஒரே இடத்துல இருக்காது, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அலைதல். அப்போ தவிப்பு அலைதல் வரும். அடுத்து குரங்கு கையில் பூ மாலை போல். இது யூஸ் பண்ணுவோம்ல, குரங்கு கையில் மாலை கொடுத்து என்ன ஆயிரும்? பிச்சு போட்டுருமா? அப்போ இங்கே எதை குறிக்குது? நாசம் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்குது. குரங்கு கை பூ மாலை அப்படின்னா நாசம். அடுத்து குருடும் செவிடும் கூத்து பார்ப்பது போலன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கண்ணு தெரியாதவனும் காது கேட்காதவனும் கூத்துனா படம்னு வச்சுக்கலாம், படம் பார்க்க போகிறாங்க. இப்படி படம் பார்க்க போகும்போது அவங்களால முழுமையாக அந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியுமா? ஏன்னா முடியாது. ஏன்னா கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரியாது, வெறுமனே காதால் மட்டும்தான் கேட்க முடியும். அதேமாதிரி காது கேட்காதவனால பார்க்க, அப்போ அந்த முழுமையாக என்ஜாய் பண்ண முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த படம் அப்படிங்கிறது ஒரு பயனற்றது தான். ஸோ இது பயனற்றதை குறிக்குது. அடுத்தது குன்றின் மேலிட்ட விளக்கு போலன்னு கொடுத்துருக்காங்க. குன்று அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், மலையை குறிக்குது. மலைக்கு மேலே சின்னதாக ஒரு விளக்கு வச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த மலையே பிரகாசமாக இருக்குமா? ஸோ இது எதை குறிக்குது? பயனை குறிக்குது. அந்த சின்ன விளக்கு அந்த மலைக்கே பயனை குறிக்குது. அப்போது குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னா பயனுடைமைன்னு அர்த்தம். அடுத்தது கூலில் விழுந்த ஈ போலன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். கொதிக்க கூலை ரெடி பண்ணிட்டேன், அதுக்குள்ளே ஒரு ஈ விழுந்துருச்சு. இப்போ இந்த ஈயால் தப்பிக்கவும் முடியாது, முழுசாக சாகவும் செய்யாது. ஏன்னா ஹீட்டில் அது என்ன இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கும். அப்போ இங்கே ஒரு தவிப்பு ஏற்படுதா? அப்போ இது ஈயோட தவிப்பை குறிக்குது. கூலில் விழுந்த ஈ போல அப்படின்னா தவிப்புன்னு அர்த்தம். அடுத்து கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போல. கொல்லர்கள் அப்படின்னால யார்? இந்த மாதிரி இரும்பு வேலைலாம் செய்கிறவங்க. ஸோ அவங்க தான் ஊசியே தயாரிப்பாங்க. நான் அவங்கக்கிட்டே கொண்டு போய் ஊசியை விற்றா என்ன ஒரு முட்டாள்னு தானே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஊசி தேவைப்படாது இல்லையா? அப்போ கொல்லன் தெருவில் ஊசி விற்பது போல அப்படிங்கிறது அறியாமையை குறிக்குது. அடுத்தது கோல் எடுத்தால் குரங்கு ஆடுவது போல. ஸோ நம்ம ஏரியாங்களெல்லாம் ஒரு குரங்கை கயிற்றுல கட்டி கூட்டிகிட்டு வருவாங்க. முன்னாடி, இப்போல்லாம் கிடையாது, கயிற்றுல கட்டி கூட்டிகிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வரும்போது கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. குச்சியை கையில் எடுத்ததுமே குரங்கு ஆடும். ஆடுறாராமா அப்படிம்பாங்க.